தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேக்கிங் சோடா தயாரிப்பு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேக்கிங் சோடா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உணவுப் பொருள் தயாரிப்பில் அதிக அளவு பயன்படுத்தப்படுது. இந்த பேக்கிங் சோடா தயாரித்து விற்கிறது மூலமாக அதிக அளவு லாபம் சம்பாதிக்க முடியும். இந்த பேக்கிங் சோடா எப்படி தயாரிக்கிறது, இதுக்கான மெஷினரிஸ் எங்கே வாங்குறது, இதுக்கான பட்ஜெட் வந்து எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போது பேக்கிங் பவுடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உணவுப் பொருள் தயாரிப்பு தொழில்களில் அதிக அளவு பயன்படுத்தப்படுது. இப்போ ஒரு ஹோட்டல் எடுத்துக்கிட்டால், ஒரு ரெஸ்டாரண்ட்டு, பேக்கரி எல்லா பக்கமுமே வந்து இந்த பேக்கிங் சோடா வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த கேக்கு, இந்த இட்லி, தோசை இதெல்லாமே பார்த்திங்கன்னா மிருதுவாக இருக்கணுங்கிறதுக்காகவும் சுவையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பேக்கிங் பவுடர் வந்து அதிக அளவு பயன்படுத்துகிறாங்க. வீடுகள்லேயும் கூட பேக்கிங் பவுடர் பயன்படுத்துகிறாங்க. போண்டா பஜ்ஜி சுடுறதுக்கும் இட்லி மாவு அரைக்கும் போது பேக்கிங் பவுடர் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட் தயாரிக்கிறதுக்கும் இது இந்தியா மட்டும் இல்லைங்க, உலக அளவில் கூட அதிக அளவு பேக்கிங் பவுடர் தயாரிக்குது. நம்ம பேக்கிங் பவுடர் தயாரித்து விற்கிற மூலமாக அதிக அளவு லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேக்கிங் பவுடர் தான். நம்ம எங்கெங்கெல்லாம் மார்க்கெட்டிங் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங், இது பிஸ்கெட்டு, பன்னு, ரொட்டி இந்த மாதிரி தயாரிக்கிற நிறுவனங்கள், பேக்கரி, ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், சூப்பர் மார்க்கெட் இங்கே எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த பேக்கிங் பவுடருக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது. இதுக்கான ரா மெட்டீரியல் அப்படின்னு எடுத்திங்கன்னா சோடியம் பைகார்பனேட் தான் முக்கியமாக அதிக அளவு பயன்படுத்தப்படுது. எடிபிள் சார்ஜ், கால்சியம் பாஸ்பேட் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதுக்கான மெஷினரிஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி மேக் பண்ணுற லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கான ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த பேக்கிங் சோடா மேக்கிங் பிஸ்னஸ்க்கு நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து மேன் பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் தேவைப்படுவார். நம்ம வந்து தயாரிக்கிற பொருளை மார்க்கெட்டிங்கில் ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் டைப் எல்லாமே வச்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட் ஒருத்தர் கண்டிப்பாக தேவைப்படுவார். அதே மாதிரி நல்லா கெமிக்கல் வந்து கரெக்டாக குறிப்பிட்ட சதவீதத்தில் மிக்ஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு நல்ல கெமிஸ்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுவார். அதே மாதிரி ஹெல்ப்பருக்காக 2 ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து நம்மளுக்கு 2 பேர் தேவைப்படுவாங்க. மொத்தம் 4 பேர் பக்கமாக நம்ம கம்பெனிஸ் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு தேவைப்படுவாங்க. நம்ம இந்த ஃபுட் ப்ராசஸிங், பிஸ்கெட்டு, பன்னு, ரொட்டி இந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட நம்ம டைப் வச்சுக்கிறது மூலமாக நல்லா லாபம் சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி இந்த பேக்கரிஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் இதிலெல்லாம் வந்து நம்ம டைப் வச்சுக்கிறது மூலமாக மந்த்லி, வீக்லி பேஸஸில் நம்ம பேக்கிங் சோடா டெலிவரி பண்ண மூலயமா நல்ல அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி ஹோல்சேல் டீலர்ஸ், ரீட்டைலர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம். நம்மளுக்குள்ள நம்ம மாதத்துக்கு பல லட்ச ரூபா வருமானம் கொடுக்க ஒரு சூப்பரான ஒரு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் பவுடர் பிஸ்னஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன். நீங்கள் பிடிச்சிருந்த இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.